ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, இன்று நீ எதிர்பாராத மகிழ்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் நீண்ட நாட்களாக கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த ஒரு விஷயத்தில் ஒளிமலையான பதில் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. இதற்காக எத்தனை நாட்கள் நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய் என்பது இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும். இது உனக்கு அற்புதமான தீர்வு. அதற்கான பதில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய உழைப்பு நீ எவ்வளவு ஈடுபாட்டுடன் செய்தாயோ அதற்கான பலன் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, இத்தனை நாட்களாக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி உன் உழைப்பினை நீ முழுமையாக செயல்படுத்தி வந்திருக்கின்றாய் அல்லவா? அதற்கான பலன்தான் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது. நம்மால் முடிந்ததையெல்லாம் நாம் செய்து வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ அதில் இறங்கி இத்தனை நாட்களாக எப்படி உன்னுடைய முழு முயற்சியை போட்டாயோ அந்த முயற்சிக்கான பலன் உன் கைகளில் வந்துவிடப் போகின்றது. என் தங்க குழந்தையே, உன்னுடைய முகத்தில் நாளை நிச்சயமாக இந்த அம்மா நான் மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். நான் தரப்போகின்ற மகிழ்ச்சி உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நல்ல எதிர்காலமாக உனக்கு மாற்றித்தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, அது என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்தாய் அல்லவா? அதுதான் என்பது உனக்கு மிகுந்த சந்தோஷமான செய்தியாக இருக்கப் போகின்றது. நீ எது நடந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும், நம் எதிர்காலத்திற்கு இதில் வெற்றி கிடைத்துவிட்டால் போதும், எப்படியாவது நான் எதிர்காலத்தில் ஒரு வழியாக நல்ல நிலைக்கு சென்று சேர்ந்து விடுவேன் என்று நினைத்திருந்தாய் அல்லவா? அதுதான் இப்பொழுது உனக்கு வெற்றி செய்தியாக இன்று வந்து சேரப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, நீ நினைத்ததையெல்லாம் விட பல மடங்கு உனக்கு லாபத்தை அது ஈற்றித்தர போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையப் போகின்றது. உனக்கு நல்லது ஒரு வாழ்க்கை நீயாக உனக்கு நிச்சயமாக இது இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உனக்கான வாய்ப்பினை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இங்கு வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே உறுதியாக ஒரு பொருள் என் பிள்ளையின் கையில் கிடைப்பதாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் உனக்கு வாக்கு தருவேன். உனக்கு இப்பொழுது நான் சர்வ நிச்சயமாக ஒரு வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் கைகளில் இது கிடைக்கும் நேரம் என் பிள்ளையே நீ பெருமகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நீ இத்தனை நாட்களாக அடைந்த கஷ்டத்திற்கெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகின்றது என்று நீ நிம்மதியடைந்து பெருமூச்சு விடப் போகின்றாய். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய முயற்சியினை இதோடு நீ நிறுத்தி கொள்ள வேண்டாம். உன்னுடைய முயற்சியில் நிச்சயமாக இன்னும் நீ பல எல்லைகளை தொடப்போகின்றாய், பல உச்சத்தை அடைய போகின்றாய். உன் அம்மாவினுடைய ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கும் பொழுது சத்தியமாக நீ அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று வருங்காலத்தில் உனக்கான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே.
இந்த அம்மாவினுடைய வாக்கு எப்பொழுதும் நிச்சயமாக பலிக்கும் என்று நன்றாக உனக்கு தெரியும் அல்லவா? நாளை உழைப்பிற்கான நாள் என் தங்க குழந்தையே. அந்த உழைப்பிற்கான நாளில் நீ அடையப் போகின்ற மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? உன்னுடைய உழைப்பிற்கான பலன்தான் என் தங்க குழந்தையே. நாளைய விடியல் என் குழந்தைக்கு மிகப்பெரிய நாளாக இருக்க வேண்டும். மிக சிறப்பான நாளாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே. இதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. உன்னுடைய உழைப்பானது உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய உழைப்பினை உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நீ ஈடுபட வேண்டும். உன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ஒரு விஷயத்திற்காக நீ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே. உன்னுடைய அறிவையும் உன்னுடைய திறமையையும் பயன்படுத்தி நீ முழுமையாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கே இங்கு பல பாடங்களும் பல அனுபவங்களும் கிடைத்திருக்கின்றன. அவையெல்லாம் இனி உன் எதிர்காலத்தையே இதை தொடர்ந்து செய்யும் பொழுது வரும் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் நீயாகவே தீர்க்கும் அளவிற்கு உனக்கு நல்ல மனபலத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உனக்கு பக்கபலமாகவும் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிடு. இனி கிடைக்கப் போகும் சந்தோஷத்தை மட்டுமே நீ அனுபவித்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு இனிமேல் எந்த கஷ்டங்களும் வராமல் இந்த அம்மா நான் பார்த்து கொள்வேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பெற்றாலும் நீ ஒரு பொழுதும் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளுக்கு பின்னாலும் இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே. உனக்காக ஒவ்வொரு செயலிலும் வெற்றியினை இந்த அம்மா நான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு இருந்தாலுமே அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. எல்லோருக்குமே அவர் பிள்ளைகள் அவர்களின் குழந்தைகளாகவே கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் அது எப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் இத்தனை வேகமாக ஒரு குடும்பத்தை பிரிக்க அவர்கள் துணிந்து விடுகின்றார்கள். ஆனால் என் குழந்தை, நீ அப்படியல்ல. எல்லோருக்குமான இடத்தை கொடுத்து யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர்களுக்கான முழு சுதந்திரத்தையும் நீ கொடுத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் நான் தரப்போவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும். இந்த மனிதர்களினுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டி கொடுத்துவிடும். யாருக்கும் இவர்களை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் இவர்கள் தானாகவே சென்று சிக்கிக் கொள்வார்கள். இவர்களின் நிலை எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதை இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். என் குழந்தையே, உன் அம்மா நான் உனக்கு ஒரு விஷயத்தை இத்தனை நேரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் மாமியார் மருமகள் சண்டையை பற்றி நான் பேச வரவில்லை. ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலை நிச்சயமாக தடுமாறி செல்லும் என்பதை தான் நான் சொல்கின்றேன். அதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பினை நீ தவறவிட்டு விடக்கூடாது அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை, என்ன கொடுக்கின்றது என்பதனை நீ தெரியாமல் விட்டுவிடக்கூடாது. அனைத்தையும் கடந்த உண்மை உன் வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கின்றது. இந்த மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு. இவர்களின் ஆட்டமெல்லாம் அடங்கும் போது நிச்சயமாக உன் காலடியில் வந்து விழுகின்ற நேரம் வரும். அப்பொழுது கூட நீ அதை அனுமதிக்க மாட்டாய். நன்றாகத்தான் பார்த்து கொள்வாய். ஏனென்றால் உன்னுடைய இலகிய மனது
உனக்கு வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்த கற்றுக் கொடுக்கவில்லை. உன்னை வளர்த்த உன் அம்மா நான் இப்பொழுது உனக்கு அது போன்ற விஷயத்தையும் சொல்லித்தரவில்லை என்பதையும் உனக்கு நன்றாக தெரியும். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.